கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான அவியல் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் வச்சு தான் செய்கிறோம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயும், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தயிர் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்ற மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்குன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது கூட ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். செம்ம டேஸ்ட்டாக கமன்னு அவியல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.